இனி ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்க வேண்டாம் என்று சுற்றுச்சூழல் அமைச்சர் ராஜீவ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். துணியால் பேனர் வைக்க முயற்சிப்போம் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சுற்றுச்சூழல் தின விழாவில் அமைச்சர் ராஜீவ் பேசியிருக்கிறார். அதில் இதனை தெரிவித்திருக்கிறார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். அமைச்சர் ராஜீவ் என்ன தெரிவித்திருக்கிறார், முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். இன்று தமிழக அரசு சார்பாக உலக சுற்றுச்சூழல் தினம் வெற்றிகரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு அங்கமாக சென்னை தரமணியில் கிட்டத்தட்ட 15,000 மரம் நடக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு ராஜீவ் கலந்து கொண்டு பேசினார். அதில் இனி பிளக்ஸ் பேனர் வைக்க வேண்டாம் என்றும் புகையால் பேனர் வைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தினார். அதற்கு மாற்றாக என்ன பொருட்கள் இருக்கின்றதோ அதை பயன்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் என்பது முக்கியமான ஒன்று. எதிர்காலத்தை வளமாக மாற்றுவதற்கும் இந்த துறைக்கு முக்கிய பங்கு உள்ளது என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். அதே போல மக்கும் குப்பை, மக்காத குப்பை ஆகியவற்றை தரம் பிரித்து வெளியேற்ற வேண்டும் எனவும் பொதுமக்களிடம் வலியுறுத்தினார். தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.